ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சசி. இன்றைக்கி விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் வீடியோ மாதிரி தான் வந்து இருக்கும். ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் பாட்டில் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் க்ளீன் பண்ணிடலாம், டைம் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதுனால. இது வந்து ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்த விளாக் தான். அன்றைக்கி வந்து எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா ஃப்ரிட்ஜ் வந்து நானும் ஒவ்வொரு நாள் நினைக்கிறது க்ளீன் பண்ணணும்னு. ஏதாவது ஒரு திங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அது மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. மாவு உள்பட வந்து எல்லாமே இருக்குது. சரி, இன்றைக்கி கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருந்ததுனால இன்றைக்கி எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃப்ரிட்ஜு வந்து ஒரு கொஞ்ச நாளாக ஃப்ரீஸ் ஆகி எல்லாமே உறைஞ்சு போயிருந்தது. அதனால் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆள் வர சொல்லி பார்த்ததில் மேலே வந்து இந்த ஷீட்டெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே ரொம்ப வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது. அதனால் இந்த சீட் போடாமல் இருந்தேன். எனக்கு இந்த சீட்டு போடாமல் இருக்கிறது என்னமோ ஃப்ரிட்ஜே ரொம்ப சீக்கிரமாக அழுக்காகிற மாதிரி இருந்தது. அதனால் இந்த தடவை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சீட்டை போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதனால் எல்லா திங்ஸையுமே வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள அந்த பேஸ்கெட் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாமே கலட்டி வெளியில் வச்சு நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். மாவு கொஞ்சம் இருக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மாவு வந்து வெளியில் ரொம்ப நேரம் வச்சா புளிச்சு போயிடும் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டிலில் வந்து ஒரு டவல் வந்து நான் வந்து வச்சுருப்பேன். அதையும் வந்து ரிமூவ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி எல்லாத்தையுமே தொடச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஸ்ப்ரே, அதாவது இந்த ஸ்ப்ரே பண்ணுறதில்ல, அது வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ண லிக்யூடு தான். இது கடையிலலாம் வாங்கினது கிடையாது. நானே வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டது தான். இதை வந்து கிச்சனுக்கு, கவுண்டர் டாப்பு, அடுப்பு, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறது, கப்போர்டு க்ளீன் பண்ணுறது, இது மாதிரி எல்லாத்துக்குமே நான் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா தான் இருக்குது. இதை தான் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். கடையில் இதுக்குன்னு தனியாக ஒரு லிக்யூடு எதுவுமே வாங்குறதில்ல. ரொம்ப டஸ்ட்டு அப்படியே அது ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா, ஃபுல் டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃப்ளக் பாயிண்ட்லாம் கலட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் திங்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்ப்ரே பண்ணி முதல்ல தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சிடணும். அப்போ தான் வந்து அதில் உள்ள இதெல்லாம் வந்து ஈரம்லாம் போய் ஃப்ரிட்ஜில் உள்ள அந்த ஐட்டத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சோப் போட்டு நல்லா வெளியில் வந்து காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக மாட்டிடலாம். ஃப்ரிட்ஜ் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதுலேருந்து தண்ணி ஆஃப் பண்ணோன்னா வடிஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதனால தான் நான் வந்து ஆஃப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் தொடச்சிக்கிட்டு இருந்தேன். இது எல்லாமே கழுவி காய வச்சுருந்தேன், அது எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. அதையும் வந்து எல்லாத்தையும் மாட்டிடலாம். அந்தந்த இடத்துல வந்து நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். மாதத்தில் ஒரு தடவையாவது, அப்படி இல்லைன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் மட்டும் தான் ஃப்ரிட்ஜ் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம வந்து அப்படியே போட்டுவிட்டோம்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மாதம் ஒரு தடவை கம்பல்சரி வந்து அது ரிமைண்டரில் போட்டாவது நம்ம வந்து க்ளீன் பண்ணிடணும்னு நினைக்கிறது. இல்லைன்னா சடவுன் அன்னைக்கு நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா அன்றைக்கி வந்து கரண்ட் இல்லையா, அதனால் எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி அந்தந்த இடத்துல வந்து செட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே மேலே அந்த ஷீட்டும் வந்து நான் போட்டுட்டேன். ஏன்னா இந்த தடவை ஷீட் போடாமல் வச்சா எனக்கு கிளாஸ்லாம் வந்து கிராச் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் ஷீட்டை வந்து போட்டுட்டேன். என்னன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால. ஏன்னா இது இல்லாமல் ஃப்ரிட்ஜு வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து இதை போட்டால் தான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஷீட்டை மட்டும் ஏதாவது சிந்துச்சுன்னா கூட இந்த ஷீட்டை மட்டும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த கிளாஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலட்டி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல செட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. காய்கறிலாம் இருந்தக்காண்டி எல்லாத்தையுமே சீக்கிரமாக எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே ஆயில் பாட்டிலாம் க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதம் 1ஆம் தேதியே வந்து, அதாவது ஸ்டார்டிங்லேயே இதெல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் பாட்டில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து சுடுதண்ணி ஊற்றி லிக்யூடு ஊற்றி நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் பாட்டிலும் அதே மாதிரி தான். நம்ம வந்து ஒரு 2 மாதமோ இல்லை 1 மாதமோ க்ளீன் பண்ணாமல் விட்டு பாருங்கள், அது எண்ணெய் பிசுக்கெல்லாம் பிடிச்சி தொடவே முடியாது. ரொம்ப பிசுன்னு ஆயிரும். ஆயில் பாட்டில் தொடுறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மந்த்லி ஒன்ஸாவது இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் பாட்டில் மட்டும் கிடையாது, நெய் ஊற்றுற பாக்ஸ் எல்லாமே நான் சொல்கிறது வந்து நம்ம எல்லா ஆயில் கேன் வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா, ஸ்ப்ரே பாட்டில், ஆயில் பாட்டில், நெய் ஊற்றி வைக்கிற அந்த பாட்டில், இந்த மாதிரி எல்லாமே வந்து சுடுதண்ணி ஊற்றி சோப் லிக்விட் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னாக்க நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப எண்ணெய் பிசுக்கு வந்து இருக்காமல் இருக்கும். ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் இருந்தால் க்ளீன் பண்ணுறதும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது எல்லாமே நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஆயில் எல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அதிலேயே வச்சோம்னாக்க தண்ணி அந்தளவுக்கு வடியாது. அதனால் தனியாக எடுத்து நான் எல்லாத்தையுமே வந்து வச்சுக்கிறேன். இந்த வேலை பார்த்ததுக்கப்புறம் ஆடை வந்து 2 பாக்ஸ் நிறைய சேர்ந்து போச்சு. அதை எடுக்கணும்னு ஒவ்வொரு நாள் வந்து நினைக்கிறது, அது மறந்து போயிடுவேன். அதனால் இன்றைக்கி வந்து எடுத்துடலாம்னு சொல்லி காலையிலேயே எடுத்து அதை வெளியில் வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் வந்து ஃப்ரீஸாக இருக்கிறத கொஞ்சம் வந்து கூல் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக. 2 பாக்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள். இதனால் ஃபுல்லாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையிலேயே ஒரு முடிவோடு தான் எடுத்து வச்சேன். இல்லைன்னா சுத்தமாக மறந்து போயிடும். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணதுனால அதையும் எடுத்து வச்சலாம்னு சொல்லி அதையும் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப கட்டியாக
குட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு வந்து உருக்க முடியாது, அதாவது வெண்ணெய் எடுக்க முடியாது. அதனால் நான் வந்து காலையிலே எடுத்து வச்சுட்டேன். அது நல்லா வந்து கூலிங்லாம் போய் நல்லா இதாகிடுச்சு. அதனால் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து வெண்ணெய் எடுத்து நெய் வந்து உரிக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே நான் ஒரு பாக்ஸ் சேர்ந்தவுடனே தான் எடுப்பேன். இந்த தடவை தான் ஒரு 2 பாக்ஸ் வந்து சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தேன். அது நல்லா சேர்ந்துருந்தது. சரின்ட்டு நான் மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடிப்பேன். தண்ணி இல்லாமல் கூட அடிக்கலாம். போட்டு எடுத்தோம்னாக்க இந்த மாதிரி வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடும். வெண்ணெயை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெண்ணெய் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வெண்ணெயை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வெண்ணெய் ரொம்ப தேவைப்படாது, நெய் தான் வந்து நிறையா தேவைப்படுங்கிறதுனால நெய்யாக வந்து உரிக்கிடுவேன் எல்லாத்தையும். சரின்ட்டு இதை உருக்கி அதாவது எடுத்து வச்சுட்டு கீரை வந்து பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா நெய் உருக்கிறதுக்கு முருங்கைக்கீரை போட நல்லா வாசமாக இருக்கும் அப்படிங்கிறக்காக. முருங்கைக்கீரை இருக்குது, ஆனால் ரொம்ப பூச்சியாக இருந்தது. சரி இருக்கிறதுல கொஞ்சம் 4-5 தலை வந்து பறிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லி அதையும் போய் பறிச்சுட்டு அப்படியே வந்து நெய்யை வந்து உரிக்கிடலாம்னு சொல்லி அதை வந்து அடுப்பில் வச்சுட்டு வந்திருக்கேன். கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருந்தக்காட்டி மழை வந்துருமோ என்னமோன்ட்டு காய போட்டு மேட்டெல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம்னு சொல்லி அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். மேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வாரத்தில் ஒரு தடவை கம்பல்சரி வந்து துவைச்சி போட்டுருவேன். வீடு துடைக்கும் போதெல்லாம் அதை சேஞ்ச் பண்ணிடுவேன். அதே மேட்டை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். நெய்யும் பார்த்திங்கன்னா நல்லா உருகி வந்துருச்சு, பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை, இதை ரெண்டுமே போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணோம்னாக்க நம்மளுக்கு சூப்பரான நெய் வந்து ரெடி ஆயிரும். நல்லா வாசமாகவும் இருக்கும். அது அப்படியே ஆறட்டும். இப்போல்லாம் பாப்பா டெய்லி ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கா. என்னால் டெய்லி செய்ய முடியலனாலும் கிடைக்கிற டயத்தில் ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறக்காக. ஏன்னா டெய்லி செய்கிறதா இருந்தால் ஒன்று வந்து ஆவியில் வேக வச்சதாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த பயிர் வகையெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்டு டெய்லி சாப்பிட்லாம். இந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கிற ஐட்டம்லாம் டெய்லி வந்து நம்ம சாப்பிட முடியாது. ஆனால் அவளுக்கு அந்த மாதிரி ஐட்டம் ரொம்ப, அதுக்காக டெய்லி வந்து நம்ம எண்ணெயில் பொரிச்ச ஐட்டத்தை கொடுக்க முடியாது இல்லையா. வடை பஜ்ஜி இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி என்னைக்காவது ஒரு நாள் அப்படிங்கிறப்ப ஓகே அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து குட்டி குட்டி காரப்போண்டா மாதிரி வந்து போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இது வந்து ஆக்சுவலாக உளுந்த மாவு, வடை மாவு இருக்குல்லையே, அந்த மாவில் தான் நான் வந்து வடைக்கு பதிலாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து போட்டு அவளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி அதுதான் ரெடி பண்ணேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா மொறுன்னு நல்லா இருந்தது. இதை போட்டுட்டு அப்படியே வந்து கொல்லை பக்கம் வந்து போய் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வந்து கொல்லை பக்கம் போயிருந்தேன். ஹஸ்பண்ட் அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டாங்க. பாப்பா வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வீரா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்களே என்னத்தை வேணாலும் போட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க, நம்மளுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னு நான் வந்து அப்படியே செடிக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லி செடிக்கு தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் வந்து கொல்லை பக்கம் வர்றதுக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும், அதுவும் நான் மட்டும் தான் வந்திருந்தேன். நான் மட்டும் வந்து தண்ணி ஊற்றி இருக்கும்போது ஒரு பெரிய பாம்பு ஒன்று போச்சு. அதை பார்த்ததுலேருந்து இன்னுமே அந்த பக்கம் நான் வந்து போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இவ்வளோக்கும் சுத்தம் பண்ணி தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் அந்த பாம்பு எங்கேருந்து தான் வந்துச்சுன்னே தெரியல. இந்த பாப்பா உட்காந்துருக்கலாம் அந்த காம்பவுண்டு வழியாக ஏறி அடுத்த வீட்டுக்கு போயிடுச்சு. அதனால் இந்த பக்கம் வர்றதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ என் ஹஸ்பண்ட் இருக்கிறனால அப்படியே வந்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அந்த வாழைக்கண்ணு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, குரங்கு கடிச்சது போக இப்போ தான் கொஞ்சம் நல்லா துளுத்து வருது. நல்லா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரம் செடிக்கு தண்ணி ஊற்றுறாங்க, அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் செடிக்கு தண்ணி ஊற்றினேன். வீரா வந்து வாயை பார்த்த மணிக்கு தான் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு போட மாட்டாங்களா அப்படின்னு, சரி போனால் போகுதுன்ட்டு ஒரே ஒரு குட்டி வடையை வந்து அதுக்கு வந்து போட்டிருந்தேன். அது வந்து சாப்பாடை விட டிஃபன் ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடும். ஆனால் நாங்கள் தான் அதை போடுறதில்ல. இதுக்கு ஒத்துக்குமா என்னங்கிறது எங்களுக்கு தெரியலை, அதனால் போடுறதில்ல. செடிக்கெல்லாம் இருட்டுறதுக்குள்ளே தண்ணி ஊற்றிடலான்னு சொல்லி இருட்டுறதுக்குள்ளேயுமே தண்ணி ஊற்றிட்டு எல்லாருமே உள்ளே வந்தாச்சு. அப்படியே வந்து அஞ்சரை பெட்டியில் உள்ள திங்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன இல்லையோ அதெல்லாம் பார்த்து ரீஃபில் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா என்ன இல்லைங்கிறத பார்த்து கொட்டி வச்சுட்டோம்னாக்க காலையில் சமைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலை நேரத்தில் அஞ்சரை பெட்டியிலையோ இல்லை ஆயில் கேன்லையோ என்ன இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தான் டென்ஷன் ஆகும். சமைக்கும் போது ஒன்று ஒன்றா இல்லாமல் இருந்து அதை எடுத்து நம்ம வந்து கொட்டி வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா காலையில் சும்மாவே பரபரன்னு சமைக்கிற மாதிரி இருக்கும். 8 மணிக்குள்ளே நம்ம எல்லாமே ரெடி பண்ணணும். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் எல்லாமே ரீஃபில் பண்ணி இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக இருக்கும். அந்த சமயத்தில் ஏதாவது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தான் டென்ஷன் ஆகும். அதனால் முதல்ல நாள் நைட்டே வந்து நம்ம இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னாக்க நம்மளுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும், டென்ஷனும் இல்லாமல் இருக்கும். அதனால் எல்லாமே வந்து கொட்டி வச்சுட்டு அப்படியே ஆயில் பாட்டிலாம் நல்லா காஞ்சிருந்தது. அதுலேயுமே எல்லா பாட்டிலையுமே என்னென்ன ஆயில் ஊற்றணுமோ எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லி அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். நெய் உருக்குனதும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆறி இருந்தது. அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு தூக்கில் வந்து ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறனால ஈவினிங் போல் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து உட்காந்துருந்தேன். நைட்டு டிஃபனுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். இன்றைக்கி டே இப்படி தான் வந்து போச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.